அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஹஜ்ஜி பெருநாள் அது ஒரு தியாக திருநாள். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னம் தனியாக சிறு குழந்தையுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளை அடிப்படையில் அது ஒரு தியாக வரலாறு. அது ஒரு தியாக குடும்ப நபியின் வரலாறு. அன்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியே பாலைவனத்தில் அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விற்று சென்ற பொழுது அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை இப்ராஹிம் நபி அவர்களிடம் கேட்டார்கள், இது ஒரு அல்லாஹ்வின் கட்டளையா என்று. நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசாமல் தலையால் சைக்கினை செய்தார்கள். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பசியினால் அழுகின்றார்கள். அவரிடம் உணவுகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 தொங்கோட்டம் ஓடினார்கள் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 தொங்கோட்டம் ஓடினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தியாகத்தை இவ்வுலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற போனால் அத்தியாகத்தை உணருவான். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட தியாகம். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட தியாகம். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிதான ஒரு வயதை அடைந்த பின்னால் நபிகள் நாயகமான இப்ராஹிம் நபி அவர்கள் வருகின்றார்கள். வந்தவுடனே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை இஸ்மாயிலை பலி கொடுக்க வேண்டும் என்று. அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையோ என் மகனை எடுத்துச் செல்லுங்கள் என்று கொடுத்தார்கள். அன்னை ஆஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எனது தந்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னை அல்லாஹ்வின் கட்டளையோ என்னை பலி கொடுக்க வேண்டும் என்பது. இப்ராஹிம் நபி அவர்கள் ஆம் என்று சொல்ல, யா தந்தையே எடுத்துச் செல்லுங்கள். அருமை மகனுடன் நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். அறுக்கும் இடத்தை அடைந்தவுடனே மகனாராகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அருமை தந்தையே, நீங்கள் என்னை
வெட்டும் சமயம் என் முகத்தைக் கண்டு நீங்கள் வெட்டாமல் விடக்கூடும். அதனால் நான் மறுபக்கம் திரும்பிக் கொள்கின்றேன் என்று கூற, நபியான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை எடுத்து தனது அருமை மகனை பலி கொடுக்க முன்வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கத்தியினால் அதை வெட்ட முடியவில்லை. எதிரே இருந்த ஒரு கல்லை வெட்டினார்கள். அக்கல்லு 2 துண்டாக பிளந்தது. அல்லாஹ்வின் கட்டளை ஒரு ஆட்டை இறக்கினார்கள். இறக்கிவிட்டு சொன்னார்கள், நபியே, இந்த ஆட்டை பலி கொடுங்கள் என்று. அந்த வாழ்க்கையின் தியாகத்தை உணர்த்தும் பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள். இதுவோ தியாக திருநாள். ஹஜ்ஜி பெருநாள், இதுவோ தியாக திருநாள். நபியான இப்ராஹிம் நபி அவர்களின் குடும்ப வரலாறு. நபிகளான இப்ராஹிம் நபியின் குடும்ப வரலாறு. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை உணர்த்தும் ஒரு சம்பவ வரலாறு அல்லவா இது. ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினை தரக்கூடியது. கியாமம் பரியந்தமுட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அடியார்கள் இதை தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா. ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ்.